இந்த இஷ்யூவை பற்றி பேச வேண்டாம்னு தான் இருந்தேன். பட் கவினுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும்னா கண்டிப்பாக இதை பற்றி எல்லாரும் தெரிஞ்சே ஆகணும். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சு. அந்த வீடியோவை யார் பேசியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுபாஷினி தான். அவங்க தான் கவினோட லவ்வரு. அந்த பொண்ணு அப்படி என்ன தான் பேசியிருந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கேஸை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். கெவின் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட ஏஜ் வந்து ஒரு 26, 27 அரௌண்ட் இருக்கும். சுபாஷினி வந்து சித்தா டாக்டராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருமே ஸ்கூல்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. கிட்டத்தட்ட 9 இயர்ஸாக வந்து லவ் பண்ணியிருக்காங்க. கவினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இவங்களோட ஃபேமிலி சர்க்கிளுக்கும் இவங்களோட லவ்வை பற்றி நல்லாவே தெரியும். சுபாஷினியோட அப்பா அம்மா வந்து எஸ்ஐயாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க வீட்டில் வந்து அந்த லவ் விஷயம் தெரியும் போது கவினை வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க, மிரட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். 27 ஜூலை ஆஃப்டர்நூன் டைம் போல் கவின் வந்து அவங்க ரிலேட்டிவை கூட்டிகிட்டு செக்கப்புக்கு வந்து ஒரு சித்தா கிளினிக் போயிருக்காங்க. அங்கே தான் வந்து சுபாஷினி வந்து டாக்டராகவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கவின் வந்து செக்கப்புக்கு இவங்களை உள்ளே விட்டுட்டு வெளியில் வரும்போது ஒரு பையன் வந்து கவினை கூப்பிட்டு பேசியிருக்கான். அவன் தான் சுர்ஜித்து, சுபாஷினியோட தம்பி. அவனுக்கு வந்து ஒரு ஏஜ் வந்து ஒரு 23, 24 தான் இருக்கும். கவினை வந்து ஒரு இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் வந்து கவினை வந்து கூட்டிகிட்டு போயிருக்கான் சுர்ஜித்து. ஒரு பிளேஸுக்கு போகும்போது சுர்ஜித் வந்து கவினை கொடூரமாக தாக்கியிருக்கான், வெட்டியிருக்கான். அந்த ஸ்பாட்லேயே வந்து கவினும் வந்து இறந்துடுறான். என்ன ரீசனுக்காண்டி கொண்டிருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா, கவின் வந்து ஒரு எஸ்சி கேஸ்ட்டு. என்னோட அக்காவை நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதி வெறி பிடிச்ச தம்பி வந்து கவினை கொடூரமாக கொண்டிருக்கான். வித்தின் 15 மினிட்ஸில் வந்து சுர்ஜித் வந்து போலீஸ்லேயே வந்து சரண்டர் ஆயிடுறான். இது வந்து பிளான்டு மர்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கவினோட அப்பா வந்து கவினோட பாடி வந்து இன்ன வரைக்கும் வாங்காமல் இருக்காரு. கவினோட அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதை சுர்ஜித் மட்டும் பண்ணல, அவங்களோட அப்பாவும் சேர்ந்து தான் வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கவினோட பாடியை வந்து இன்ன வரைக்கும் வாங்காமல் இருக்காங்க. போலீஸ் தரப்புலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க 2 பேருமே வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எஸ்டர்டே தான் வந்து சுர்ஜித்தோட அப்பாவை வந்து அரெஸ்ட்டே பண்ணியிருக்காங்க. ஸோ சுபாஷினி அந்த வீடியோவில் அப்படி என்ன தான் பேசியிருந்தாங்க அப்படின்னா, கவினும் நானும் வந்து ட்ரூவாக லவ் பண்ணோம். எங்களுக்குள்ளே உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கும் கவினுக்கும் தெரியும். இந்த இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கக்கூடாது. ஆனால் நடந்ததுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்கள எல்லாரும் இன்வால்வ் பண்ணி சோஷியல் மீடியாவில் தப்பு தப்பாக பேசுகிறீங்க. அவங்கள பற்றி இனிமேல் யாரும் பேசாதீங்கன்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக யாராச்சும் சுபாஷினை கம்பல் பண்ணி தான் பேச வச்சுருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட ஒரு வருத்தமோ மனசாட்சியோ இல்லைன்றது நல்லாவே தெரியுது. என்னோட தம்பி தான் பண்ணா, அதுக்கு மன்னிச்சிரு கவின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாதா? உங்களை மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை இந்த உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த கேஸ்லையாச்சும் தப்பு பண்ண எல்லாரையும் வந்து பனிஷ் பண்ணுவாங்களா? கவினுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்குமான்னு தெரில. வேறு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரில.